Hi students, how are you? I hope you're doing well. And this is English Literature with Dina. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்க செகண்ட் இயரில் 4th செமஸ்டர் இன்ட்ரடக்ஷன்ஸ் டு லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். இதில் ஃபஸ்ட் யூனிட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? த ஆரிஜின்ஸ் அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ். ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் யூனிட்டில். த ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ், லாங்குவேஜோட ஆரிஜின் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். இப்போ நம்மளுக்கு லாங்குவேஜ் என்னன்னு தெரியும்ல, பட் என்னது ஆரிஜின் என்னன்னு தெரியாது. ஸோ அப்போது இந்த ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் என்னன்னு ஃபஸ்ட்டு நான் வந்து ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு வந்து சைடில் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு இதோட அந்த வியூ கொடுக்குறேன், அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். த ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ். Languages are primarily spoken but not written. For a long time in the ancient history of mankind, language were only spoken with the help of vocal sounds. நம்மளுக்கு தெரியும், இந்த பிரைமரி அப்படின்னா முதன்மையாக சொல்லப்பட்ட ஒரு கருத்தை நினச்சிக்கோங்களேன். லாங்குவேஜ் அந்த மொழிங்கிறது வந்து பேசப்பட்டதை தவிர அது வந்து எழுத்து வடிவில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. For a long time in the ancient history of mankind, அதாவது நம்ம மனித வரலாற்றிலே பண்டைய காலத்தை எடுத்து பார்க்கும்போது languages were only spoken with the help of vocal sounds. லாங்குவேஜ் வந்து ஒன்லி பேசப்பட்ட ஒரு விஷயமாக தான் பார்க்குது. எப்படி அதை பேசப்படனா வோக்கல் சவுண்ட்ஸ் மூலியமாக, நம்மளோட அந்த குரல் வலை மூலியமாக என்ன பண்ணோம், அதை நம்ம பேசணும் அப்படின்றாங்க. The system of writing came into being at a later stage. அதுக்கப்புறம் தான் அந்த சிஸ்டம் ஆஃப் ரைட்டிங்லாம் வந்துச்சு, எழுத்து வடிவம் எழுதுறது அப்படின்னு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் அப்ளைட் இன் மேனுஸ்கிரிப்ட் இன் அ நம்பர் ஆஃப் லாங்குவேஜ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இது வந்து எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆல் ஓவர் த வேர்ல்டில் மேனுஸ்கிரிப்ட்ஸாக அப்ளை பண்ணியிருக்காங்க. என்னது, கையெழுத்து பிரதிகள்னு சொல்லுவாங்கள்ல, தான் கையில் எழுதி சொந்தமாக எழுதுகிற மேனுஸ்கிரிப்ட். மேனுஸ்கிரிப்ட் வேர் இன் பால்மீரா லீவ்ஸ் இன் இந்தியா. அதாவது இது இந்த கையெழுத்து பிரதிகளை எப்படிலாம் அவங்க வந்து அப்போது அது பேப்பரில் டைம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே வந்து ஒவ்வொரு விதமான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பொருள் யூஸ் பண்ணி அந்த பிரதிகள் எழுதியிருப்பாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பால்மீரான்ற அந்த பனைமர ஓலையில் எழுதப்பட்ட ஒரு குறிப்பீடுகள் அதில் தான் இருந்துச்சு. பேபிரஸ் பாக்ஸ் அப்படின்ற ஈஜிப்டில் பேபிரஸ் பாக்ஸ் என்ற ஒரு பொருள் மூலியமாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரதிகள் எழுதுகிறாங்க. அண்டு அரேபியன் கண்ட்ரியில் வந்து கோட் ஸ்கின், ஓகேவா, ஆடோட அந்த ஸ்கின்னில் தோலில் எழுதப்பட்டதாக குறிப்புகள் இருக்குது. வென் பிரிண்டிங் டெக்னாலஜி வாஸ் இன்ட்ரொடியூஸ்ட், அதுக்கப்புறம் பிரிண்டிங் டெக்னாலஜின்றத ஒரு தொழில்நுட்பம் வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா? It proved to be a very important and progressive step in the development of language. இது என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, லாங்குவேஜோட டெவலப்மெண்ட்டுக்கே முக்கியமான இம்பார்ட்டன்ட் காரணம் எது அப்படின்னா இந்த பிரிண்டிங் டெக்னாலஜி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. The art of printing played a major role in the growth and advancement of language and literature. இந்த ஆர்ட் ஆஃப் இந்த அச்சுக்கலை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மேஜர் ரோல் பண்ணுச்சு. எதுக்குன்னா யாராருக்கு அப்படின்னா லாங்குவேஜுக்கும் லிட்ரேச்சருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த லைனை கொஞ்சம் சீக்கிரம் வந்து ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போகும், அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், லாங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் இது நீங்கள் வந்து நான் ஒன்ஸ் நான் ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதை அகைன் கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் பேரா முடிஞ்சிருச்சு. அண்ட் செகண்ட் பேரா, வித் த ஹெல்ப் ஆஃப் இயர்லி இங்கிலீஷ் ரைட்டிங்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் த வேஸ் ஆஃப் லைஃப் அண்ட் மோட்ஸ் ஆஃப் தாட் ஆஃப் ஏன்ஷியன்ட் இங்கிலீஷ் பீப்புள். இப்போ இந்த மாதிரி நம்ம ஏன்ஷியன்ட் அந்த எர்லியர் இங்கிலீஷ் ரைட்டிங் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. யாரை பற்றி, யாரோட லைஃப் ஸ்டைல், யாரோட அந்த தாட்ஸு, அந்தவங்களோட எண்ணங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது இங்கிலீஷ் பீப்புளோட அந்த ஏன்ஷியன்ட் பழங்காலத்து இங்கிலீஷ் பீப்புளோட அந்த
லைஃப் ஸ்டைல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. எதனால் அப்படின்னா அந்த ஏர்லி இங்கிலீஷ் ரைட்டிங்ஸ்னால. ஓகேவா? The early English text help us to relate how the people language with very many language was spoken in other country. அதாவது நிறைய கண்ட்ரியில் அவங்கவுங்க ஓன் மொழியை பேசுவாங்க. அப்படிப்பட்ட இந்த நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது, அதில் நிறைய லாங்குவேஜ் இருக்குது. நிறைய லாங்குவேஜ் இருக்கும்போது இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அது எப்படி வந்து போயிட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துனுச்சு அப்படின்றத இந்த டெக்ஸ்ட்டில் சொல்கிறாங்க. ஈவன் வித்தின் இங்கிலாந்து த கிங் ஆஃப் லாங்குவேஜ் யூஸ்டு பை ஜூலியஸ் சீசர் ஆர் கிங் ஆல்ஃப்ரெட் த கிரேட் and the grammatical structure of their speech are available for our study and perusal. The great kings இருக்காங்க யாரு, ஜூலியஸ் சீசர், கிங் ஆல்ஃப்ரெட். அவங்களோட அந்த கிரேட் கமெண்ட், அவங்களோட கிரேட் ரொம்பவே வந்து கிரேட்டான அந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், அந்த இலக்கணத்தோட அந்த ஒரு கட்டுமானம் வந்து எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க ஸ்பீச் எல்லாமே வந்து நம்ம படிக்கிற ஸ்டடீஸில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றாங்க. Thus the art of writing and printing have become thus a substitute for speech. இந்த ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் இருக்கு இல்லையா, என்னது அந்த எழுத்துக்களையும் அச்சுக்களையும் ஸ்பீச்சுக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டிடியூடாக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The oral language has become written and the written language has resulted in the growth and development of language. இந்த ஓரல் லாங்குவேஜ்ன்ற அந்த பேச்சு மொழி வந்து பின்னாடி ரிட்டன் லாங்குவேஜாக மாறினுச்சு. இப்படி ரிட்டன் அதாவது எழுத்து வடிவாக மாறினுச்சு. அந்த ரிட்டன் லாங்குவேஜ் வந்து நல்ல ஒரு growth அண்ட் டெவலப்மெண்ட்டை கொடுக்குது. எதுக்கு அப்படின்னா லாங்குவேஜுக்கு. ஓகேவா? ஸ்காலர்ஸ் தேர்ட் பேரால scholars make a reference about sign language along with deaf and dumb language also. இந்த ஸ்காலர்ஸ் யாருன்னா அறிஞர்கள். அறிஞர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சைன் லாங்குவேஜை ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. யாராக இருக்குன்னா செவிடு மற்றும் காதுகள், அதாவது செவிடு மற்றும் ஊமைக்கு உண்டான ஒரு சைன் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதையுமே அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. It is true that the earliest language was not spoken, but rather it was matter of gesture. இது என்ன ப்ரூவ் பண்ணுது, என்ன இதில் வந்து உண்மை தெரியுது அப்படின்னா இந்த ஏர்லியர் லாங்குவேஜில் ஸ்போக்கன் வந்து இல்லை, பேச்சு பொருளாக இல்லை. பட் வந்து மேட்டர் என்னதுன்னா ஜெஸ்டர், சைகையே தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ரிட்டனாக இல்லைன்னு சொன்னாங்க, பேச்சு பொருளாக இருந்திருக்குன்றாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு ஸ்போக்கன் கூட இல்லை, அது ஒரு ஜெஸ்டர்ஸ் தான், ஒரு அசைவு, ஒரு சைகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் these points that go back to the primitive stage lies outside the sphere of linguistic study. இப்போ இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே என்னதுன்னா மறுபடியும் பேக் சைட் போகுது, பின்னோக்கி போயிடுச்சு. இது வந்து லிங்குவிஸ்டிக் ஸ்டடி மூலயமா, மொழியியல் ஆய்வுத்துறை மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஒரு தியரி மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்படி தான் வந்து லாங்குவேஜ் உருவாகிருக்கலாம் அப்படின்ட்டு. The terms language refers mainly to communications by means of speech or writing, and of these two, the former is the basics and primary one. The language is mainly refers mainly to communication by means of speech. The language வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெஃபர் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா கம்யூனிகேஷனுக்கு. ஓகேவா? ஒரு தொடர்பு கொள்வதற்கு. எதை மூலியமா? ஸ்பீச் அண்ட் ரைட்டிங் மூலியமாக தொடர்பு கொள்றதா என்னது இந்த லாங்குவேஜ் வந்து உருவானுச்சு. அண்ட் ஆஃப் திஸ் டூ த ஃபார்மர் இஸ் த பேசிக் அண்ட் பிரைமரி ஒன். இந்த இரண்டுமே தான் வந்து அடிப்படை அண்ட் முதன்மைத்துவமாகவும் இருந்துச்சு அப்படின்றாங்க. அடுத்த பேசேஜில் லாங்குவேஜ் ஹவு டிட் ஹிஸ் மியர் இன்ஸ்டிங்டிவ் க்ரை ஆர் சவுண்ட் பிகம் something which we call his primitive speech. இங்கே ஒரு கொஸ்டின். அவன் வந்து வேறு உள்ளுணர்வு சார்ந்த அழுகையும் க்ரை, இன்ஸ்டிங்டிவ் க்ரை அப்படின்னா உள்ளுணர்வு சார்ந்த அழுகை, ஆர் சவுண்ட் இல்லை ஒலி, இதுதான் அவன் ஏற்படுத்துகிறான். அது வந்து ஒரு
ஒரு ஸ்பீச்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ரிமிட்டிவ் ஸ்பீச் அப்படின்னா ஒரு முற்காலத்து ஒளியாக தான் அது இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. This is because of his gradual development of a rich mind. ஓகேவா, அதுக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா, this is because of gradual development of rich mind. அவனோட பணக்கார அந்த மைண்ட் எண்ணத்தின் மூலியமாச்சு இது உருவானுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு படிக்காதவங்க இருக்கும்போது அவங்களோட ஸ்பீச் அண்ட் வந்து அவங்களோட அந்த கேரக்டரிஸ்டிக் இருக்கு இல்லையா, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் படித்த ஒருத்தன் எப்படி இருக்கும், பேசுகிற அந்த மேனர்ஸ், அவன் நல்லா மேனர்ஸாக இருப்பான். அண்ட் வந்து அவன் பேசும்போது அவன் கொஞ்சம் உச்சரிப்புகள் எல்லாமே வந்து எப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். சரி, அதே மாதிரி தான் உடை தன்னுடைய செயல் எல்லாமே என்ன ஆச்சுன்னா பிற்காலத்தில் அது ஒரு நல்ல ஒரு மாற்றமாக ஏற்படும். ஒரு நல்ல ஒரு இப்போ சாதாரண இருக்கிற ஒரு ஆள் வந்து படிச்சுட்டான் அப்படின்னா அவனோட பேச்சுகள் வந்து முன்னை விட கொஞ்சம் தெளிவாக இருக்கும், நல்லா வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் பரிணாமம் அடையும் போது ஒவ்வொரு செயலுமே அது பரிணாமத்தில் மாற்றம் அடைஞ்சிருக்கும். ஒருவேளை இதுக்கு காரணம் என்னன்னா அவனோட ரிச் மைண்டு தான் அது அவன் பர்சனாலிட்டி டெவலப் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. அண்ட் பர்சனாலிட்டி டெவலப் பண்ணது இல்லாமல் அவனோட லாங்குவேஜுமே அது என்ன பண்ணியிருக்கு, டெவலப் பண்ணி விட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. த இன்ஃப்ளூயன்ஸ் primitive man who developed his mind and personality developed his speech also. ஓகேவா, the influence of his mind must have developed his personality, or it may be just a way around, other way around சொல்றாங்க. அதாவது ஒன்று இப்படி அவன் மைண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் தான் என்னது, அவன் பர்சனாலிட்டி வந்து டெவலப் பண்ணியிருக்கலாம். அப்போ மைண்ட் அண்ட் ஹிஸ் பர்சனாலிட்டி வந்து டெவலப் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாச்சும் சில வழிகள் இருந்திருக்கலாம், வேற ஏதாவது காரணம் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒன் திங் இஸ் கிளியர், ஆனால் ஒன்று கிளியராக புரியுது. As Sir Eliot Smith says, the discovery of speech for the purpose of communications marked the beginning of one stage of human civilization. இங்கே சர் எலியட் ஸ்மித் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஸ்கவரி பண்ணதில், டிஸ்கவரி ஆஃப் ஸ்பீச் இந்த ஸ்பீச் கண்டுபிடிச்சதில் மனிதனுடைய நாகரிகம் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. the discovery of speech for the purpose of communication. ஸ்பீச் எதுக்கோட பர்பஸ் அப்படின்னா தொடர்பு கொள்றதுக்கு, கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு. அதுவே வந்து எதுக்கு பிகினிங் ஸ்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஹியூமன் சிவிலைசேஷனுக்கு பிகினிங் ஸ்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பேரால the transition from signs and gesture to speech is still a mystery. இந்த உருவானுச்சு இல்லையா, இந்த சைன் அண்ட் ஜெஸ்டர், சைகை மற்றும் சைகை சார்ந்த மொழி ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, இட்ஸ் ஸ்டில் மிஸ்ட்ரியாகவே இருக்குது. இது எப்படி உருவானுச்சுன்னு யாருக்குமே ஒன்றும் தெரியல, எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு இன்னும் வரைக்குமே ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. வாட் எக்ஸாக்ட்லி வாஸ் த ஆரிஜின் ஆஃப் த ஃபேக்கல்டி ஆஃப் ஸ்பீச் இஸ் ஸ்டில் அ மேட்டர் ஆஃப் அன்எண்டிங் டிஸ்பியூட். முடிவில்லாத ஒரு சர்ச்சையாகவே இருக்குது மனித குலத்தில். ஸ்டார்டிங்கில் அந்த வெரி ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு யாருக்குமே இன்னுமே தெரியல. இப்போ வந்து இப்போ தமிழில் சொல்லுவாங்க ஆ ஓ உ அந்த மாதிரி சைகை, அந்த மாதிரி ஒலிகளை எழுப்பி அவங்க மனிதர்கள் பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னு நம்மளோட தமிழில் இருக்குது. ஆனால் அதுதான் உண்மையா? அதில் அவன் ஃபஸ்ட்டு அதுதான் அந்த அந்த எந்த வார்த்தை ஃபஸ்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குழந்தை வந்து பேசுது அப்படின்னா மம்மா பாப்பா அந்த மாதிரி சொல்லும் இல்லையா, அது மாதிரி வெரி ஃபர்ஸ்ட் வேர்டு என்னன்னு இன்னும் வரைக்குமே யாருக்குமே தெரில, ஜஸ்ட் வந்து ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. Those who have written on this subject have not arrived at any agreement. இது வந்து எந்த ஒரு உடன்பாட்டுக்குமே வரல. ஓகேவா, those who have written on this subject எந்த ஒரு உடன்பாட்டுக்குமே அவங்க எழுதுனா ஒரு இது உடன்பாட்டுக்கு வரல அப்படின்றாங்க. In general, there are 4 theories enunciated by the linguistங்கிறது வந்து இங்கே மொழியாளர்கள், to identify the process of speech, the process of speech. இந்த லிங்குவிஸ்டிஸ்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உச்சரிக்கிற வார்த்தைகள் வந்து எப்படி அந்த வார்த்தைகள் வந்து முதல் உச்சரித்தாங்க அப்படின்ற சொல்கிற விதத்தை விளக்குற வண்ணமாக என்னன்னா ஒரு 4 தியரிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, 4 தியரிஸ் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லிங்குவிஸ்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. The above wow theory, the ding dong theory,
த போபு தியரி அண்ட் ஜெஸ்டர் தியரி. மொத்தம் 4 தியரி இருக்குது. இந்த 4 தியரியுமே வந்து இந்த ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் வந்து இப்போல்லாம் உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் தான். அப்போலாம் அது வந்து நம்ம படிக்கும் போதே என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு வந்து த ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ் இருக்குது, லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி நிறையா ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போதைக்கு இந்த கிளாஸ் போதும். இதை கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். லாங்குவேஜ் பற்றி படிக்கிறதுனா ரொம்ப ஈஸி தான். எப்படி உருவானுச்சுன்றது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.